நிறைய காலேஜ்ல வந்து பசங்கலாம் வந்து மொபைல் போனை ஷூல வச்சுட்டு போவானுங்க, சாக்ஸ்ல. ஆனா மாட்டிப்பானுங்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஃபைன் போட்டு கட்டி வாங்கிடுவாங்க திருப்பி. அண்ட் ஏன் இந்த மொபைல் போன் இல்ல இந்த டெக்னாலஜியை ஒரு விரோதியா பார்க்கணும், ஏன் வந்து இதை வந்து யூஸ் பண்றதுனால அந்த பசங்க அழிஞ்சிருவாங்கன்னு நினைக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் நான் என்னதான் எடுத்துப்பேன். என்னோட ஷோ வந்து இப்போ இவ்வளவு பேர் கேட்டாங்க, சிரிச்சாங்க. இந்த கிராஸ் டாக்ன்ற ஷோ வந்து நான் சென்னையில மட்டும் ரேடியோல பண்ணி இந்த ஷோ கிட்டத்தட்ட சென்னையில இருக்கிற 35-40 லட்சம் பேர் மட்டும் கேட்கிற ஒரு ஷோவை உலக லெவல்ல எடுத்துட்டு போனது வந்து என் கையில இருக்கிற மொபைல் போன். பேஸ்புக்ல என் கூட இருந்த காலேஜ் பசங்க தான் அப்லோட் பண்ணாங்க முதல் வாட்டி. அப்லோட் பண்ண அடுத்த நாளைக்கு வந்து 1000 பேர் கேட்டிருந்தாங்க. என் Facebook ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 250 பேர் தான் இருந்தாங்க. இது 2011 வைதிஸ் கொலவரி பாட்டுக்கெல்லாம் முன்னாடி. எனக்கெல்லாம் ரொம்ப கம்ப்யூட்டர் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஓடி திபுன்னு போய் எல்லாருக்கிட்டையும் 1000 பேர் கேட்டாங்க, 1000 பேர் கேட்டாங்க, நான் போய் சொல்றேன்ட்டானுங்க. சாயங்காலம் வந்து 2000 கிராஸ் பண்ணியிருந்தேன்னா உனக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு கண்ணாடி வாங்கி தரேன். சாயங்காலம் வந்து பார்க்கும்போது 44,000 பேர் கேட்டிருந்தாங்க. 44,000 அப்படின்றது அந்த டைம்ல அவ்வளவு பேர் இன்டர்நெட்ல இருக்காங்கன்னு தெரியாது. 44,000 பேர் கேட்டிருக்காங்களா. அடுத்த நாளைக்கு ஒரு கிராஸ் டாக் அப்லோட் பண்ண 1 லட்சம் பேர் கேட்டாங்க. தொடர்ந்து எவ்ரி டே ஒன்னு அப்லோட் பண்ண எவ்ரி டே 1 lakh கிராஸ் ஆயிட்டே இருந்தது. தென் ஐ நியூ இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங், இட் இஸ் a பிக் திங். பெருசா ஆக போகுது. இது ஆல்ரெடி பெருசா ஆயிடுச்சு. சோ நான் ஸ்கூல் படிக்கும்போது, நீங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ, ஒரு பிளாட்ஃபார்மை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கூலோ காலேஜோ கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் இன்னைக்கு எவ்ரி ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜோ ஸ்கூலோ இதை கிரியேட் பண்ணி கொடுக்க தேவையில்ல. அவங்க கையில இருக்கிற மொபைல் தான் அவங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம். இந்த மொபைல் வச்சுதான் இன்னைக்கு என்னோட ஷோ 197 நாட்டுல கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் கேட்கறாங்க. சோ இது வந்து ஒரே ஒரு ஆளுக்கு நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற செலிபிரிட்டிஸ் சினிமாக்காரங்களாவோ அரசியல்வாதிகளாவோ இல்ல பெரிய ஆளோட பையனாவோ இருக்கணும், இல்ல யார் வேணாலும் செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்றத இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கு. சோ அதை வந்து உங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது அது எதுக்கு ஸ்டாப் பண்ணும்? மேபி எவ்ரி காலேஜ் கேன் யூஸ் தட் மொபைல் டு ப்ரோமோட் யுவர் செல்ஃப். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நடிகைக்கு 50 லட்சம் ரூபாய், நடிகருக்கு 1 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கு அந்த மொபைல்லயே கான்டெஸ்ட் வைக்கலாம். கேன்டீன் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுங்கன்னு காலேஜ்ல இது பண்ணுங்க. உங்க பசங்க எடுக்கிற ஷார்ட் பிலிம் நல்லா இருந்து Facebookல போட்டு பயங்கர வைரல் ஆச்சுன்னா உங்க காலேஜுக்கு தான் அது பிராண்டிங். 30,000 பேர் டெஸ்டிங் பண்ற வேலையை இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா 30,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. சோ இதே தான் எல்லா வேலையிலுமே எல்லா அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, டெக்னாலஜியா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து வெறும் C++ ஜாவா சொல்லி கொடுப்போம்.